கிட்டத்தட்ட ஒரு 40 பேரு ஒரு 6 மாத காலமாக தொடர்ந்து வேலை செய்றாங்க. ரகசியமாக 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வேலை செய்றாங்க. இன்னொன்னு ரகசியமாக. ஏன்னா, இந்த தகவல் காங்கிரஸோட ஹார்ட்கோர் டீம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்பவுமே ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 4, 5 பேர தவிர்த்து பெருசா அவுட்லைன்ல ஒரு மாநில தலைவர்களுக்கு கூட தெரியாது. அவுட்ல யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகசியமா ஒரு 6 மாசம் இந்த விஷயத்த நம்ம பண்ணி பார்க்கும்போது தான், இப்ப ராகுல் காந்தி நமக்கு வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காருங்க இல்லையா? அந்த தகவல்லாம் கிடைத்தது. நாம இந்த தேர்தல் ஆணையமோ, இல்ல பாஜகவோ, இல்லை 2ம் இணைந்தோ, இல்லை தனித்தனியாவோ எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா, ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொல்றப்ப, அத நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்றப்ப, நாம ஒரு தொகுதிய தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். இதை நிரூபிச்சாகணும்னா ஒரு தொகுதிய தேர்ந்தெடுத்து ஆகணும். அப்ப எந்த தொகுதிய தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, 2024 மக்களவை தொகுதியில காங்கிரஸ் கட்சி உறுதியா நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடகால ஒரு 16 தொகுதிய சூஸ் பண்றாங்க. ஆனா ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 9 தான் வெற்றி. அப்ப கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிச்ச நெனச்ச தொகுதியில ஒண்ணு தான் பெங்களூர்ல உள்ள சென்ட்ரல் பெங்களூர் தொகுதி. அந்த தொகுதியில ஆனா பாஜக ஜெயிச்சிருது. சரின்னு சொல்லிட்டு அந்த தொகுதிய போய் டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கிறப்ப, வாக்காளர் பட்டியல குடுங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உங்களுக்கு டிஜிட்டலைஸ்டு காப்பி அவங்க குடுக்க மாட்றாங்க. அவங்க உங்களுக்கு இப்ப நமக்கு ஆன்லைன்ல அப்படி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மொபைல்ல. அத நம்ம டக்குனு சிஸ்டத்துல ஏத்தி, இப்ப குறிப்பிட்ட பேர் உதாரணத்துக்கு உங்க பேர் தம்பிதுரை அப்படின்றப்ப, தம்பிதுரைன்னு தட்டி பார்த்தா, மொத்தமா அந்த தொகுதியில எத்தன தம்பிதுரை இருக்காங்க, ஒவ்வொரு தம்பிதுரையும் எத்தன வயசை சார்ந்தவர்கள், எங்க அவங்க அட்ரஸ் இருக்குன்ற ஒரு டீட்டெயில்ஸ கண்டுபிடிச்சிரலாம். ஆனா, அவங்க தகவல அப்படி தரல. அவங்க தகவல என்ன பண்றாங்கன்னா, பேப்பரா தராங்க. சரி பேப்பர குடுத்துட்டீங்க நல்லது. அந்த பேப்பர நம்ம என்ன பண்ணணும்னா, அத நம்ம ஸ்கேன் எடுத்து ஒரு சிஸ்டம் இப்ப தான் ஃபோன்லயே ஸ்கேன்லாம் வந்துருச்சுல்ல. அத ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஸ்கேன் எடுத்து, அந்த ஸ்கேன நம்ம டிஜிட்டலைஸ்டு பண்ணி, அதன் மூலமா தம்பிதுரைன்னு தட்டி பார்த்து எத்தன தம்பிதுரை கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த பேப்பர ஸ்கேன் பண்ணவும் முடியாது. அப்ப தலைவர் என்ன யோசிக்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் இந்த பேப்பர கூட ஏன் இவ்வளவு கவனமா கையாளுறாங்க? ஏன் இவ்வளவு பாதுகாக்குறாங்க? இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி, சரி நமக்கு அங்க என்னதாங்க ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன்? ஒரு குறிப்பிட்ட வாக்காளருடைய பெயர். உதாரணத்துக்கு தம்பிதுரைன்னு எடுத்துக்கிட்டு, அவருடைய ஃபோட்டோ, அட்ரஸ், தம்பிதுரையுடைய நம்பர். இத அப்படியே வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட மீதம் இருக்கக்கூடிய அதாவது மத்திய பெங்களூர் தொகுதியில இருக்கக்கூடிய அந்த மகாதேவபுரான்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய 1,00,000 வாக்காளர்கள இந்த வெறும் ஒரு தம்பிதுரை வேற எங்கேயும் இருக்கிறாரான்னு 1, 2, 3, 4, 5, 6ன்னு அப்படியே லைன் அப் பண்ணி பார்க்குற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்மகிட்ட இருக்கு.